தேவபூமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் அருள்மிகு உச்சிநாதர் திருக்கோயில். இறைவன் உச்சிநாதர், இறைவி கனகாம்பிகை, தீர்த்தம் கிருபா தீர்த்தம், தலவிருட்சம் நெல்லி. பாடியவர்கள் திருஞான சம்பந்தர். ஸ்தல வரலாறு. சீர்காழியில் சிவபாத இருதயர் பகவதி அம்மாள் ஆகியோரின் புதல்வராக பிறந்தவர் ஞானசம்பந்தர். தந்தையார் கோவிலுக்கு செல்லும் போது முரண்டு பிடித்து தானும் அவருடன் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் சிவபாத இருதயர் குழந்தை சம்பந்தனை கோவிலின் பிரம்ம தீர்த்த கரையில் அமரச் செய்துவிட்டு சிவமந்திரத்தை உச்சரித்தபடி நீரில் இறங்கி மூழ்கினார். ஏற்கனவே பசியில் இருந்த குழந்தை தந்தையை காணாத பயத்தில் பசியினாலும் அம்மா அம்மா என்று கண்ணீர் வடிக்கத் தொடங்கியது. அக்குழந்தை மயங்கும் நிலை வந்தது. இதை செவியுற்ற உமையவள் அந்த குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்ட விரைந்து ஓடி வந்தாள். மேலும் அம்மையும் அப்பனும் தரிசனமும் அளித்தனர். குளித்து முடித்து கரையேறி வந்த சிவபாத இருதயர் கடைவாயில் பாலொழுக நின்ற மகனை பார்த்து, என்ன நடந்தது என்று கேட்டார். குழந்தை சம்பந்தன் பாலருந்தியதை கூற, யார் பாலை கொடுத்தால் குடித்து விடுவதா என்று கோபத்தில் அருகில் கிடந்த குச்சியை எடுத்து குழந்தையை அடிக்க முற்பட்டார். அப்போது அன்னையிடம் ஞானப்பால் பருகிய அந்த 3 வயது குழந்தை சிவபார்வதி தரிசனம் தந்த இடத்தை சுட்டிக்காட்டியவாறு தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை பாடினார். இதனை கண்டு ஆச்சரியமுற்ற தந்தை இறைவனின் அருள் தன் குழந்தைக்கு கிடைத்ததை எண்ணி பரவசமடைந்தார். அதன் பிறகு தந்தையின் உதவியுடனும் ஒரு கட்டத்தில் தந்தையின் துணையின்றியும் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபடத் தொடங்கினார் திருஞான சம்பந்தர். இறைவனின் மீது மகன் பக்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தந்தாலும் திருமணம் செய்யாமல் இப்படியே இருந்து விடுவானோ என்ற அச்சமும் தந்தைக்கு இருந்தது. அதற்கேற்றாற்போல் திருஞான சம்பந்தரும் இறைவனை பணிந்து பாடுவதற்கே என் பிறவி என்று கூறிவிட்டார். அவரை சம்மதிக்க வைக்கும் விதமாக இறைவனுக்காக குடும்பத்தார் சார்பில் நடத்தப்படும் மாபெரும் வேள்வியில் தம்பதி சமேதராக இருந்தால் மட்டுமே பங்கேற்க முடியும் என்று பொய்யுரைத்து மகனின் சம்மதத்தை பெற்றனர். நல்லூரைச் சேர்ந்த நம்பாண்டார் நம்பி என்பவரின் மகளான தோத்திரபுரணி என்பவரை மணப்பெண்ணாக நிச்சயித்தனர். மேலும் அங்குள்ள சிவலோக தியாகேசர் ஆலயத்தில் திருமணம் செய்வது என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில் திருஞான சம்பந்தர் திருவேட்களம் என்ற இடத்தில் சிவ தரிசனம் செய்து கொண்டிருந்தார். எனவே அங்கிருந்தே திருமண நிகழ்ச்சிக்கு அனைவரும் புறப்படுவது என்று முடிவு செய்யப்பட்டது. திருமணத்தை நடத்தி வைக்க திருநீல நக்க நாயனாரும், திருமணத்தை காண முருக நாயனார் மற்றும் பெருமபான நாயனார் உள்ளிட்ட அடியார்கள் பலரும் வருகை தந்திருந்தனர். அனைவரும் சிதம்பரம் நடராசரையும் திருவேட்களம் பாசுபதேஸ்வரரையும் தரிசித்துவிட்டு திருநெல்வாயில் என்ற ஊரை அடைந்தபோது உச்சி பொழுது. வெயில் தாக்கம் காரணமாக அனைவரும் சற்று இளைப்பாற முடிவு செய்தனர். அப்பொழுது அனைவருக்கும் பசி மேலிட களைத்து போயினர். இதை உணர்ந்த இறைவன் கோவில் பணியாளர் உருவத்தில் தோன்றி அனைவருக்கும் அமுது பரிமாறி பசி போக்கினார். பின்னர் அனைவருக்கும் காட்சி கொடுத்து மறைந்தார். உச்சி பொழுதில் அருள் புரிந்தவர் என்பதால் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் உச்சிநாதர் என்று பெயர் பெற்றார். கோயில் சிறப்புகள். கிழக்கு நோக்கிய திருக்கோவில். 5 நிலை ராஜகோபுரத்துக்கு முன்னால் கிருபா சமுத்திரம் என்னும் தீர்த்த குளம் உள்ளது. ஒரே ஒரு பிரகாரத்தை கொண்ட ஆலயத்தின் உட்புறத்தில் இடது பக்கமாக அதிகார நந்தி வீற்றிருக்கிறார். பெரும்பாலான ஆலயங்களில் பிரகார சுற்றில் பரிவார தெய்வங்கள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இவ்வாலயத்தில் பிரகார சுற்றுக்கும் கருவறைக்கும் இடைப்பட்ட இடத்தில் பரிவார தெய்வங்களின் சந்நிதிகள் இடம்பெற்றுள்ளன. அதாவது அனைத்து மூர்த்தங்களையும் ஒரு சேர சுற்றும் விதமாக பிரகாரம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆலய வளாகத்துக்குள் அமைக்கப்பட்டுள்ள பெரிய மண்டபத்தில் சுவாமி, அம்பாள் சந்நிதிகளும் மற்றும் பரிவார தெய்வங்களின் சந்நிதிகளும் ஒரு சேர இடம்பெற்றுள்ளன. இதே போன்ற அமைப்பை சிதம்பரம் அனந்தீஸ்வரர் ஆலயத்திலும் காண முடியும். 2 ஆலய திருப்பணிகளும் நகரத்தார் சமூகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இந்த ஒற்றுமை ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. வசந்த மண்டபத்தில் பலிபீடமும் நந்தியம் பெருமானும் இடம்பெற்றுள்ளனர். அவர்களுக்கு நேரெதிரில் துவாரபாலகர்கள் காவல் புரிய மூலவர் உச்சிநாதர் கருவறையில் சுயம்புலிங்கமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்.
அவருக்கு இடது புறத்தில் அர்த்த மண்டபத்திலிருந்து தென்முகமாக ஆடிய கோலத்தில் அருள் புரிகிறார் நடராச பெருமான். பலிபீடத்தையும் நந்தியம் பெருமானையும் ஒட்டினார் போல தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் எழுந்தருளியுள்ளார். சிவபெருமான் அகத்திய சித்தருக்கு காட்சி தந்த தலங்களில் ஒன்றாக இந்த உச்சிநாதர் திருக்கோயில் இருக்கிறது. இக்கோயிலின் மூலவர் சிவலிங்கத்திற்கு பின்புறம் சிவனும் பார்வதி தேவியும் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கின்றனர். திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள். வழக்கமான பூஜைகளை தவிர பிரதோஷம், மகா சிவராத்திரி, மாசிமக தீர்த்தவாரி விழா, விநாயகர் சதுர்த்தி மற்றும் தை பூசம் ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. கோயில் நேரம் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். ஆலய குருக்கள் வீடு அருகில் இருப்பதால் அவரை தொடர்பு கொண்டு எந்நேரமும் தரிசிக்கலாம். அமைவிடம் சிவபுரி சிதம்பரத்திற்கு தென்கிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தற்காலத்தில் சிவபுரி என்று அழைக்கப்படுகிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு தெற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.